வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்ங்கிறத பார்த்தீங்கன்னா, நெறையா பேரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங்ல ஃபேஸ் 2 நடக்குமா? லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸோட நிலைமை என்ன? அப்படிங்கிறத பத்தி கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதமா டிஎன்பிஎஸ்சி ஒரு சைகைய செஞ்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனல் கேண்டிடேட் லிஸ்ட் ஃபார் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அடிஷனல் கேண்டிடேட் லிஸ்ட்டு யாருக்கு ரிலீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபில் ஆகாத வேக்கன்சிகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 13 நாட்களுக்கான கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்குது. மொத்தமாக ஒரு 122 வேக்கன்சி மட்டும்தான் ஃபில் ஆகிருக்குது. ஆனால் அதர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த வேக்கன்சிஸ் எல்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால் ஒரு அடிஷனல் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அடிஷனல் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனது மூலியமா லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முன்னாடியே கவுன்சிலிங்காக தேர்வு செய்யப்பட்டு உங்களுக்கான லிஸ்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, லிஸ்ட்டு 2. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ்க்கான வேக்கன்சி ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அடிஷனல் கேண்டிடேட்ஸ் உள்ளே வர போகிறாங்க. இதிலிருந்தே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. சரிங்களா? இப்போ இந்த லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடிஷனல் லிஸ்ட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எல்லாம் அடுத்து கவுன்சிலிங்க்கு வரப்போகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஃபேஸ் 2 அப்படிங்கிறது எப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சமாக இருக்கிற வேக்கன்சிக்கு தனியாக ஒரு கவுன்சிலிங் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைய சிச்சுவேஷனுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 400லிருந்து 500 பேர் ஆப்சண்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க வேக்கன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆயிருச்சு. ஸோ அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அடுத்து வர கவுன்சிலிங் நாட்கள், சரிங்களா, கவுன்சிலிங் நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கான கவுன்சிலிங்கை நடத்தி முடிக்க முடிவு செஞ்சுட்டு அந்த டேட்ஸுக்குள்ளேயே இந்த அடிஷனல் கேண்டிடேட்ஸையும் கால் ஃபார் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வர 15 நாட்களுக்கு உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது. சரிங்களா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் சொல்கிற மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸு, தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அப்படி இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சர்டிஃபிகேட், இது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் வைத்திருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ண அனுமதிப்போம். அப்படி இல்லைன்னா உங்களோட கவுன்சிலிங் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேராவிலேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் நாங்கள் இண்டிவிஜுவலாக கான்டாக்ட் பண்ண மாட்டோம். யாரோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கோ நாங்கள் மெயில் பண்ணியிருப்போம். உங்களோட மெயில் ஐடி தப்பாக இருக்கிறப்பையோ இல்லை மொபைல் நம்பர் தப்பாக இருக்கிறப்பையோ இல்லை உங்களுக்கான எஸ்எம்எஸ் சேருவதில் டிலே ஆகிறப்பையோ நடக்கிற மிஸ்டேக்னால உங்களுக்கு தகவல் தெரியவில்லை என்றால் அதுக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுப்பாகாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 2 லிஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 181 பேருக்கான லிஸ்ட்டு. சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 556 பேரை இந்த கவுன்சிலிங்க்கு அடிஷ்னலாக கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. முதல் லிஸ்ட்டில் 181 பேரும், ரெண்டாவது லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 375 பேரும் இருக்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கான கவுன்சிலிங்க்கு 556 பேரை கூப்பிட்டுருக்குறாங்க. இது என்ன ரேஷியோவில் கூப்பிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ரேஷியோவில் கூப்பிட்டுருக்குறாங்கன்னா, உங்களைய 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? 1:3 ரேஷியோவில் கூப்பிட்டுருக்குறாங்க 556 பேரை மிச்சம் இருக்கிற வேக்கன்சிக்கு. அதுக்கப்புறம் இதற்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. என்ன ஆர்டரில் சர்டிஃபிகேட் வைக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கவலையே பட வேண்டாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் என்ன ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போங்க.
அதுக்கப்புறம் இதில் 1:3 ரேஷியோவில் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்களே, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்துட்டு யோசிக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90% இருக்குது. அதாவது ஃபேஸ் 2க்கு வந்துட்டு அடிஷ்னலாக கூப்பிட்ருக்கிற கேண்டிடேட்ஸுக்குமே. ஒரு நாளைக்கு ஜேசிஏ வேக்கன்சி 8லிருந்து 20 வரைக்கும் தான் வந்துட்டு ஃபில் ஆகுது. மேக்ஸிமமே வந்துட்டு 20 வேக்கன்சி தான் வந்துட்டு ஃபில் ஆகுது. இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு 807 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. சரிங்களா? இனி அடுத்து வர காலங்களில் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு 300 வேக்கன்சியை ஃபில் பண்ணிட்டாலும் உங்களுக்கு மிச்சம் ஒரு 500 வேக்கன்சி கிட்ட காலியாக தான் இருக்க போகுது. அந்த 500 வேக்கன்சி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ யாரும் வந்துட்டு கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணுங்கள். உங்களோட மெமோ வந்துட்டு ஆல்ரெடி சைட்டில் அப்லோட் பண்ணிட்டாங்க. உங்களோட மெமோவை வந்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கவுன்சிலிங்க்கு வந்துட்டு தயாராகுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதான் வந்துட்டு என்னோட நம்பிக்கை. அதுக்கப்புறமா இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் என்னைக்கு எழுதுனீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களை கவுன்சிலிங் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் நம்பர் வந்துட்டு ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டரின் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் அப்படிங்கிறதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அதர் டிபார்ட்மெண்ட் வேகன்சி வந்துட்டு உங்களால் கேட்க முடியாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்மிஷன் ஆஃப் எபோவ் கேண்டிடேட்ஸ் ஆஃப் பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் டு த ஆர்டர் ஆஃப் த பாஸ்டு இன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எங்கே பாஸ் பண்ணீங்க, என்ன நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.